ஏகப்பட்ட சீட் கோட்ஸை கூகுளில் பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது முதல் சீட் கோட் 4050. இதில் நிறைய பைக் சீட் கோட்ஸ் தான் இருக்கு. இது அப்பாச்சி வரும். அப்பாச்சி எப்படி நம்மளோட புது வண்டி அப்பாச்சி நல்லா இருக்குல்ல? வாங்க இதை எடுத்துகிட்டு ஒரு ட்ரிப்புக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாடாடு நல்லா இருக்கு ஸ்பீடு. வாவ் பிச்சர் பாறான் அப்பா இருங்க. அந்த பக்கம் ஏதோ ஸ்டண்ட்ற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். எஸ்கஸ் இருக்கு ஜிடிஏ ஸ்டண்ட்ரஸ் போவாங்களே. நான் அந்த வீடியோலாம் எக்கச்சக்கமானது பார்த்துருங்கன்னு தெரியுமா? அப்படியே போயிடலையா அடித்து ஏற்றி பார்ப்போம் வாங்க. அச்சோ என்ன கைஸ் இது இப்படி சொதப்பிடுச்சு. நம்மளுக்கு செருப்படியில் இது கொடுக்குது. அச்சோ ரொம்ப இதெல்லாம் நினச்சாலையும் எனக்கு ஒரு மாதிரி செய்யா இருக்குது. செய்யா இதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோமா? அப்பாச்சி ஒன்றால் முடியும் கைஸ். இந்த பைக்கில் எனக்கு நான் ஒரு பைக் ஃபேன் கைஸ். பைக் ஃபேன். எனக்கு பைக் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி இவன் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. நம்மளோட இன்னொரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வருவோமா? அதை நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு வண்டி. அது எல்லா இடத்தையும் தாத்தால இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் வச்சுட்டு இருக்கோம். அதை 1 அச்சோ இதுங்க 1 டன் 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 டன். இதால் இதை முடிக்க முடியுதான்னு பார்த்துடலாமா? எல்லாரும் வாங்கலாம் இந்த சைக்கிள். இவன் இதை கீழே போட்டு தான் எடுப்பான். அப்படியே ஒரு பைக் இருக்குது. யாரும் கடுப்பாயிடாதீங்க. அப்படியே ஒரு பக்கு இருக்குது. இல்லை பக்கு பைக்கை விட இதை ஈஸியாகவே நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேங்க. ஆனால் இந்த ஜம்ப்லாம் இது பண்ணாது. பண்ணியிருக்கோம் விட்டா நோ சான்ஸ். இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் போக சூப்பராலாம் வரும். அடுத்து நம்ம புள்ளிங்கோவோட வண்டி பார்ப்போமா? புள்ளிங்கோவோட பைக் டியூக் 1290. இதோட சீட் கோட் 7777. என்னன்னு ஒரு வாட்டி சொல்லுங்க. 7777. கால் கரோ. காதுக்குள்ள என்னமோ ஃபோன் விடுறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? வாவ் இப்படி தாங்க ஒவ்வொரு வண்டிக்கும் நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு செக் பண்ணிட்டு தாங்க சொல்கிறேன். இன்னும் நிறைய சீட் கோட்ஸ் இருக்கு. ஓஹோ பறந்துடுறா தம்பி. நில்றா டேய். காண்டாம இருக்கிறதுக்கு பிறந்த பைக்கை நில்லு. பார்த்தீங்களா இல்லையா கைஸ்? இதில் கிறிஸ்துவத்தை விட்டியேத்தடா நம்ம டியூக் 390. அச்சோ மாட்டிக்கினா ஒருத்தர். சரி வாங்க இதுலேயும் கொஞ்சம் தூரத்துக்கு அங்கே ஒரு ஜம்பு மாதிரி தெரியுது. வாங்க அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முன்னாடியே கண்ணு பட்டுருச்சு. சைக்கிள்ஸ்லாம் ட்ரை பண்ண முடியாதுன்னு தான் நான் விட்டேன். பறக்கும் இன்னைக்கு பறந்தே ஆகிறோம். அச்சோ என்னடி இது? இல்லை என்னடி இதுன்னு நான் கேட்குறேன். பிளட்டி ஷீட் ஆகிட்டாங்க. பிளட்டி ஷீட். தம்பி பைக்கு உசுரோட தான் இருக்கியா? உன்னை எடுத்துக்கலாமா அண்ணன்? ரிவர்ஸ் போ. வாங்க பறக்குறோம் இன்னைக்கு. பறந்தே ஆகுறோம். இது ஜம்ப் இல்லை கைஸ். ஆக்சுவலி நம்ம சுற்றிட்டு வரணும். முடியுதா இதால்? எஸ் கரெக்டாக லேண்டடு. வா வாட் லேண்டிங் கைஸ். இல்லை டியூக் 1290 வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டுப்பா. மாஸ்தலை நீ இங்கே. அடுத்து டியூக் 200 எடுப்போம். 200. இதுக்கும் அடுத்துதான் இன்னொரு ஸ்பெஷல் லைட்டாக வருது. இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான் கண்ணா. டியூக் 200க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. 8. இப்போ உங்கள் கையிலேயே ஃபோன் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற சீட் கூட போட்டுட்டு அது என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு டக்குன்னு வீடியோவை பாஸ் வச்சுட்டு கமெண்டில் அனுப்புங்க. வீடியோவை யாரும் ஓட்டி பார்க்கக்கூடாது. 5 4 5. நான் முன்னாடியே செக் பண்ணிட்டேங்க. செக் பண்ணாமே உங்களுக்குலாம் வீடியோ போடுவேன். என்ன அவ்வளோ மொக்கையான யூடியூபராக என்ன கைஸ்? பி லாயல். லாயலிட்டி இஸ் மை ஃபேஷன் இஸ் மை லாயலிட்டி இஸ் மை பிளா. இதெல்லாம் அங்கே தாங்க போட்டு ஸ்பீடாக இருந்தேன். ஐயா பக்கு. சரி திருப்பிடா வண்டியை. திமிங்கலம் வண்டியை திருப்பே. வாங்க கைஸ் கொஞ்சம் அடித்து ஏற்றி பார்ப்போம்.
ஏத்துடா கைப்புள்ள வண்டிய பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் காட் சம் பொட்டன்ஷியல் கைஸ். உன்னெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கு இவனுக்கு. எவ்வளோ நல்ல பைக் கைஸ் தான். அச்சோ மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கத்துரு. அந்த பார்த்து தான் இப்போ எனக்கு போடணும் கன்ஃபார்ம். விழிச்சிட்றா கைப்புள்ள போச்சு கைஸ். இப்போதான் இந்த ஸ்பெஷல் பைக்குக்கான டைம். பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. சிட்டிசன்ஸோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ண போகிறோம். 5 as I told you. டன் 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 டன். அச்சோ கார் அதுக்கு மேலேயே தூக்கி போட்டேனே கைஸ். இதுதான் இந்த ஃபீச்சர் நானே இப்போ கண்டுபிடிச்சேன். வாவ் வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். இதை வச்சுக்கிட்டு அப்படின்னா எந்த காருக்கு பக்கத்தில் போனாலும் அந்த கார் பற்றிக்கிட்டு வெடிச்சிருமா. வாவ் இஸ் திஸ் ஒரிஜினல் ஃபயர் ப்ரோ. செத்தாங்க கைஸ். வாவ் வாட் அ பவர் இன் திஸ் பைக் கைஸ். தம்பி காரே உன்னை எனக்கு பிடிக்கல தம்பி, அதனால உன்னை. வாவ் கைஸ் வாட் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட் இட் வாஸ். இதை வச்சு ஏதாவது ஒரு ரேம்ப் எனக்கு வேணுமே. எனக்கு ரேம்பெல்லாம் வேணாம் கண்ணா, எனக்கு காரே போதும். காரே இடிச்சு அச்சோ மிஸ் ஆயிடுச்சு. ஏய் காரே என் உனக்கு என்ன பிடிக்கலன்னா அது ஆல்ரெடி கருகிச்சு காரே. உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கோஸ்ட் ரைடர் கைஸ். ஆமன் பிளட்டி கோஸ்ட் ரைடர். இன்னைக்கு எங்கே கைஸ் எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரியே நிலத்திலேயே சுற்றிட்டு இருக்கிறது. நம்ம இங்கே பறந்தே ஆகுறோம். இன்னைக்கு அதனால நம்ம எடுக்க போகிறது பிளேன் இல்லை ஹெலிகாப்டர். அப்படியே புஷ்அப் பண்ணிவிட்டு பில்டப் பண்ணிட்டே இந்த பாருங்க. அதுக்கு தேவையான சிட் கோட் 8000. இவன் என்ன கைஸ் பக் ஆகிட்டானா, மூவ் ஆகிட்டே இருக்கான் தம்பி. அது வந்துட்டு அண்ணெல்லாம் இப்போலாம் நடக்கிறதே இல்லைப்பா. பறந்துடலாம். ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகும் கைஸ். 10 நிமிஷம் இந்த வீடியோ இந்த ஹெலிகாப்டரோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். ஹையஸ்ட் பில்டிங்கை போயிட்டு நம்ம லேண்ட் அடிப்போம் வாங்க தம்பி. ஹையஸ்ட் பில்டிங் இல்லை ஹையஸ்ட் பில்டிங் அங்கே இருக்குது கைஸ். அங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் கைஸ். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். அந்த ஹையஸ்ட் பில்டிங்கில் உடனே நம்ம லேண்ட் பண்ணிடலாம் கைஸ். 1 minute to லேண்ட். இல்லை ஹெலிகாப்டர் இதுக்கு மேலே போவோமா? இல்லை போயிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு தான் அது கொஞ்சம் தெரியாமல் இருக்குது. ஹையஸ்ட் பில்டிங்க்கு பக்கத்தில் வந்தாச்சு. லேண்ட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். யப் we did it. இங்கேருந்து ஒரு வாட்டி வியூ பார்த்துடலாம். வா கைஸ் எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. பாய் ஃப்ரம் கௌதம். இப்போ லாஸ்ட்டாக எனக்கு ஒரு தம்ப்நெயில் ஷாட் தேவைப்படுது. இதை தான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருவீங்க எனக்கு தெரியும். சாவே பாய் கைஸ். பாய் ஃப்ரம் கௌதம்.